என்ன பண்ணோம், ஆரக்கல் ஜாவான்னு கூகுளில் சர்ச் பண்ணி அதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன், அதில் பின்னாடி பேக் வா. ஃபர்ஸ்ட் ஆரக்கல் ஜாவான்னு சர்ச் பண்ணி அதில் ஜாவா சாஃப்ட்வேர் லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்க்கு அதில் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் அதில் டவுன்லோட் ஜாவா அப்படிங்கிற ஸ்பேஸில் வந்து டவுன்லோட் பண்ணணும். கிளிக் பண்ணோடனையும் JDK 24 இருக்கும். அதில் விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு .exe ஃபைலை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ண அது அகைன் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ அது ஸ்டாப் பண்ணி இப்போ டவுன்லோட் ஆனோடனே அதை டபுள் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணு லோட் ஆகும். என்னோட ஃபைல் மேனேஜர் வா, ஃபைல் திஸ் பிசி வா. ஓகே கொடுத்துரு. இத்தனை தடவை கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஓகேவா, இதில் நெக்ஸ்ட்டு இந்த ஃபைல் பாத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சி டிரைவ்ல ப்ரோக்ராமிங் ஃபைல் அண்ட் தென் ஜாவா JDK 24ல இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸோ இது ஒரு ஃபியூ நிமிட்ஸில் இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் வந்து என்விரான்மெண்டல், ஜாவா என்விரான்மெண்டல். ஓகேவா, இதில் தான் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம் நம்மளோட கோட் எல்லாத்தையுமே. ஓகேவா, ஸோ அது இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து எதை சொல்லட்டும்ல, நோட் பண்ணிக்கிறீங்களா? எனிஎம் ஆண்ட்ரைஸ் நோட் பக்கத்தில் இருக்கு. வெயிட் பண்ணுறேன், அப்படியே நீ நோட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து நெட்வொர்க் கமாண்ட்ஸ். ஓகேவா, சும்மா கமாண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து என்னென்ன கமாண்டுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். செகண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு கிளைண்ட் வந்து சர்வர் கிட்ட வந்து ஒரு இமேஜ் ரெக்வஸ்ட்டை கொடுத்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து கெட் பண்ணிக்கிறது. ஓகேவா, கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ப்ரௌசர் சர்வர் கிட்ட அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு இமேஜை கெட் பண்ணிக்கிறது. ஓகேவா, ஸோ நான் சொல்கிறேன், அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டும் பண்ணி காட்டுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஒன்ஸ் அகெயின் நான் கடைசியாகவும் சொல்லுவேன். ஓகேவா, தேர்ட் ப்ரோக்ராமில் 3 இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அப்போ உனக்கு தான் சிக்னல் இல்லைடா, உனக்கு சிக்னல் இல்லை, அதனால தான் வாய்ஸ் பிரேக் ஆகுது. உனக்கு கட் பண்ணிட்டு உள்ளவா. தேர்ட் ப்ரோக்ராமில் வந்து 3 இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணுவோம் சர்வர் கிட்ட, சர்வர் அதை ரிசீவ் பண்ணி திரும்பவும் நம்மளுக்கு அதவே ரிப்போர்ட் பண்ணும். ஒரு ரிப்ளை வராது நம்மளுக்கு, அதே மெசேஜ் தான் திரும்பவும் நம்மளுக்கு வரும். செகண்ட் ஒன் வந்து டூ வே கம்யூனிகேஷன், நம்மளுக்கு இதில் ரிப்ளை வரும் சர்வர் கிட்ட இருந்து. தேர்ட் அதுலேயே வந்து 3ல தேர்ட் ஒன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சர்வர் வந்து காப்பி பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இதுதான் வந்து தேர்ட் ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஃபோர்த் ஒன் வந்து இந்த www.google.com வரும்ல, இது வந்து டொமைன் நேம். ஓகேவா, google.com அப்படிங்கிறது ஒரு டொமைன் நேம். அந்த டொமைன் நேமோட IP அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக சர்வரில் நம்ம கொடுத்து வச்சுருப்போம். அதை வந்து கம்பேர் பண்ணி இதிலிருந்து வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ரெண்டாவது வந்து ஃபிஃப்த் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா IP அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. அதுலேயே 5th Bல என்னன்னா மேக் அட்ரஸை வச்சு IP அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஸோ அந்த 5 போதும் இப்போதைக்கு. மிச்சம் இருக்கிற 5 வந்து ப்ரோக்ராம் எதுவுமே கிடையாது. அது ஃபுல்லாக லினக்ஸில் ரன் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் தான். இதெல்லாம் தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனே க்ளோஸ் பண்ணிடுறது. க்ளோஸ் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணிடு. மினிமைஸ் க்ளோஸே பண்ணிட்டான். சரி, மினிமைஸ் பண்ணிடு. இதை க்ளோஸ் பண்ணினா போயிடும். திஸ் பிசி வாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஃபைல் பாத்தில் ஸ்டோர் ஆயிடுச்சு? சி டிரைவில் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்
அதுல ஜாவான்னு இருக்கும் பாரு, சர்ச் பண்ணி. அங்க இருக்கு பாரு ஜாவா. அந்த ஜாவா டபுள் உள்ள போ. JDK24 ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ள உள்ள போ. பின் ஃபைல் அதுக்குள்ள போ. ஸோ இந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணணும். ஓகேவா? அந்த பாத்தை காப்பி பண்ண முடியும். மேல இருக்கு. அதான் கிளிக் பண்ணாங்க. அப்படியே கண்ட்ரோல் C கொடுத்துட்டியா? ஸோ இந்த பாத்தை தான் நம்ம வந்து நம்மளுடைய என்விரான்மெண்டல்ல பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பதான் நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ரோக்ராம் வந்து ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இங்க சர்ச் வாவேன் கீழே பக்கத்துல அதான் எடிட் என்விரான்மெண்டல். எடிட் என்விரான்மெண்டல். அதான் இல்ல அதுக்கு கீழே அது அக்கௌண்ட். அது இல்ல, எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். அதான் கிளிக் பண்ணாத. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? எல்லா சிஸ்டத்துலயும் இதே மாதிரி தான் இருக்கும். விண்டோஸ் 10 11 7 முதல் கொண்டு இப்படிதான் இருக்கும். அதுல எடிட் என்விரான்மெண்டல்ஸ் கீழே இருக்கு பாரு. கீழே அங்க எல்லாத்துக்குமே என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமாண்ணா, எனக்கே பிரேக் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம். உனக்கே பிரேக் ஆகுதா? சரி, ஆமா. ஒரே நிமிஷம் இரு. நெட்வொர்க் கனெக்ஷன் மாத்திக்கிறேன். மேபி கட் ஆயிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? இப்ப பிரேக் ஆகுதா? அதே மாதிரி சரி, ஓகே. பிரேக் ஆகல. சாரிப்பா. வா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுலயே வா, எடிட் என்விரான்மெண்டல். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்க் நம்மளோட யூசர் வேரியபிள் சிஸ்டம் வேரியபிள்னு ரெண்டு இருக்கும். ஓகேவா? அதுல யூசர் வேரியபிள்ல பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத். மூணாவதா இருக்கு. அந்த பாத்திர டபுள் கிளிக் பண்ணு. அங்கடா பாத்துடா. பாத் கீழே, அதுக்கு கீழே அந்த பாத்து அதை டபுள் கிளிக் பண்ணு. இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு பாத் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுல நியூ கொடு. நியூ கொடுத்துட்டு இப்ப நம்ம அங்க காப்பி பண்ண அந்த பார்த்த ஃபைல் பார்த்த நம்ம இங்க பேஸ்ட் பண்ணோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துரு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்தை வந்து செட் பண்ணியாச்சு. இந்த பாத்து கரெக்டா செட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்னா, சர்ச் பண்ணுவேன். சிஎம்டினா கமெண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? சிஎம்டின்னு டைப் பண்ணு. இல்லைன்னா விண்டோஸ் ஆர் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். இதுல ஜாவா, இது கமெண்ட். ஓகேவா? ஜாவா ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் என்ட்ரி. ஸோ நம்மளுக்கு நம்மளோட வெர்ஷன் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபைல் பார்த்து பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வெர்ஷன் 24 காட்டும். ஓகேவா? இல்லைன்னா நம்மளுக்கு காட்டாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஃபைல் பார்த்து செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோட் பேட் ஓப்பன் பண்ணேன். ஓகே, நியூ அந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண மேல. அப்படியே போகணும். டெஸ்க்டாப் போவேன். முன்னாடி ஹோம் ஸ்கிரீன். இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. ஜாவான்னு வச்சுக்கோ பேரு. குரோம் போவேன். ஜாவா ஆன்லைன் கம்பைலர் ரெக்கார்ட் உள்ள போவேன். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள போ. அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணு.
இப்போ நான் அந்த நோட் பேட் போவேன். பேஸ்ட் பண்ணிட்டியா? இப்போ என்ன பண்றேன்னா ஃபைல். ஸோ நம்ம இப்போ ஜாவா கோட் எழுதிட்டோம். இதுதான் பேசிக்கான ஜாவா கோடு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு சேவ். சேவ்ல போயிட்டு டெஸ்க்டாப் இங்க இருக்கு கீழே ஜாவா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபைலை வந்து சேவ் பண்ணோம். என்னன்னு சேவ் பண்ணோம் அப்படின்னா நேம். ஸோ இந்த இடத்துல அப்படியே அதை கொஞ்சம் கீழே தள்ள, அந்த ஃபைல் அது அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கு. பெருசா இல்லடா, பெருசா இல்ல, கொஞ்சம் கீழே இருக்கு, மேல இருந்து கீழே இருக்கு. புரியலையா சொல்றது? மேல போவேன், மவுஸ கர்சர் அப்படியே கீழே இருக்கு, கிளிக் பண்ணி கீழே ரைட் கிளிக் பண்ணி கீழே வரும். வரலையா? சரி இன்ட்டு கொடுத்துரு. க்ளோஸ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணாது, இப்போதைக்கு சேவ் பண்ணாது. ஸோ இதுதான் நம்மளோட ஜாவா கோடு. ஓகேவா? ஸோ இந்த கோடை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஜாவாவோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்மளோட கிளாஸ் நேம் என்னவோ அக்யூரட்டா அதே கிளாஸ் நேம்ல தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சேவ் ஆகாது. கிளாஸுக்கு முன்னாடி பப்ளிக் ஆட் பண்ணிப்போம். பப்ளிக் கிளாஸ் நோட் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோ. எம் கேப்ல இருக்கு மெயின். ஓகேவா? இதுதான் நம்மளோட கிளாஸ் நேம். இதே நேம் அக்யூரேட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஓகேவா? ஃபைல். இப்போ ஃபைல் வா, சேவ். ஸோ இன்ட்டு கொடுத்துரு, அது வேண்டாம். இது இல்லடா, அந்த நேமை கேன்சல் பண்ணுனேன். உள்ள அந்த ப்ளூ கலர்ல செலக்ட் ஆயிருக்கல, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. இப்போ நேம் எம் கேபிட்டலு, மெயின் எம் கேபிட்டல். சேவ் பண்ணாதே, அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சேவ் எம் கேபிட்டல் AIN டாட் ஜாவா. ஸோ டாட் ஜாவால இருக்கணும். நம்மளோட ஃபைல் வந்து டெக்ஸ்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஜாவா ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணிடணும்ல. ஓகேவா? சேவ் பண்ணிடு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நம்மளுக்கு இது சேவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை மினிமைஸ் பண்ணிடு. அந்த ஃபோல்டருக்கு போ, ஃபோல்டருக்குள்ள ஜாவா ஃபோல்டர். அந்த ஃபோல்டரடா, டெஸ்க்டாப்ல இருக்கேன். அதான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டைப் வந்து ஜாவா ஃபைல்னு காட்டணும். ஓகேவா? அப்பதான் நம்ம ஜாவா ஃபைலை சேவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் நம்மளுக்கு அது ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ரன் பண்ணலாம்னா, இதை வந்து இந்த ஃபைல் பார்த்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம ஓப்பன் பண்ணோம். ஈஸியான ஷார்ட்கட் வே என்ன அப்படின்னா, நம்ம ஃபைல் பாத்லேயே போயிட்டு நம்ம எந்த ஃபைலை கமெண்ட்ல ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைல் பாத்தில் போயிட்டு மேலே அந்த ஃபைல் பாத்தில் அப்படியே அதை கிளிக் பண்ணு, பேக் ஸ்பேஸ் கொடுத்துரு. இதை கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னம்னா இதே ஃபைல் பாத்தில் இது ஓப்பன் ஆயிரும். என்ட்ரி. ஸோ கரெக்டாக இருக்கா? நம்மளோட டாக்குமெண்ட் டெஸ்க்டாப்புக்குள்ள நம்மளோட ஜாவா ஃபைல் இருக்கு, நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எந்த இடத்துல வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்மளுக்கு என்னன்னா ஜாவா சி அப்படியே ஜாவா சி ஸ்பேஸ் நம்மளோட ஃபைல் நேம். ஓகேவா? மெயின் இருக்கா, சேம் அதே டைப்ல அடிக்கணும். எம் கேபிட்டல் AIN டாட் ஜாவா. என்ட்ரடி. என்டர் அடிச்சோனையும் நம்மளுக்கு இதே மாதிரியே வந்துடணும். ஓகேவா? இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ரெடியா இருக்கும். இதை மினிமைஸ் பண்ண, இங்க ஒரு கிளாஸ் ஃபைல் எக்ஸ்ட்ரா இருக்கா? இந்த கிளாஸ் ஃபைல் தான் நம்மளோட EXE ஃபைல். EXEனா எக்ஸிக்யூட் ஃபைல். ஓகேவா? இதுக்குள்ளதான் நம்மளோட அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம இதை டைரக்டா நம்மளால ஓபன் பண்ண முடியாது. இதையே நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ஓபன் பண்ண முடியும். ஓகேவா? அதே கமெண்ட் ப்ராம்ப்ட ஓபன் பண்ண. இல்லடா, ஆல்ரெடி இருக்கு. ஓபன் பண்ணியிருந்ததே ஓபன் பண்ண. இது இல்லை பக்கத்தால. ஸோ இப்போ நம்மளுக்கு ஜாவாவோட கிளாஸ் ஃபைல் ரெடி ஆச்சு. இப்போ அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணோம். ஓகேவா?
அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்துச்சு, ஹலோ வேர்ல்டுன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம அதை கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்பேஸ் மெயின் எம் கேபிட்டல் என்ட்ரடி தான். அங்க வந்து நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேவா? ட்ரை ப்ரோக்ராம் ப்ரோ அப்படின்னு இருக்கா, அதுதான் நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நோட் பேட்ல போவேன், அதுல ஹலோன்னு போடும், இந்த பிரைட் ஃபியூச்சர்னு போடும். சேவ் பண்ணிக்கோ. கண்ட்ரோல். இப்போ மறுபடியும் அதை ரன் பண்ணேன். இப்போ அகைன் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா சி மெயின் டாட் ஜாவான்னு தான் ரன் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ மறுபடியும் அதை ரீரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதோட அவுட்புட் கிடைக்கும். இல்லைன்னா சேம் அதே எக்ஸிட்டிங் அவுட்புட் ஆல்ரெடி என்ன எக்ஸிட் இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் நம்ம ரன் பண்ணியாச்சு. மறுபடியும் ரன் பண்ண ஜாவா மெயின். ஸோ இப்போ நம்மளுக்கு பிரைட் ஃபியூச்சர் அகாடமி நம்ம நேம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஜாவா ஃபைலை ரன் பண்ணும். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அகைன் அண்ட் அகைன் நம்ம இதே மாதிரி தான் ஜாவா ஃபைலை ரன் பண்ணுவோம். எல்லா ஃபைலையும் இதே மாதிரி தான் ரன் பண்ணுவோம். புரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே தானே? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கீழே கை சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போதான் எனக்கு நீங்கள் புரியல. ஓகேடா, க்ளோஸ் பண்ணிக்கோ. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோ. ஐயோ, சாரி கைஸ், சாரி கொஞ்சம் மவுஸ் ப்ராப்ளம், அதனால க்ளோஸ் ஆயிடுச்சு. என் ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கமாண்ட், நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ். ஓகேவா? இந்த கமாண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கமாண்ட்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸ்ஸு, எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருது, அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு சிஎம்டி டைப் பண்ணி இதில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எஸ் நோவை கேட்கும், எஸ் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்மளுக்கு இது ரன் ஆகும். ஏன்னா இது சிஸ்டமில் இது ரன் ஆகிறது. கமாண்டை ரன் பண்ணும்போது இதில் ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா கமாண்டோட ஆன்சரும் நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து ஐபி கான்ஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஓகேவா? ஸ்பெசிஃபிகேஷனான என்னோட சிஸ்டமில் இருக்க IPv6 அட்ரஸ்ஸு, IPv4 அட்ரஸ்ஸு, சப் நெட்வொர்க் மாஸ்க் அட்ரஸ்ஸு, IPv4 அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு அட்ரஸ்ஸு எனக்கு இதில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இது என்னோட ஒய்ஃபை. இப்போ நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஒய்ஃபை அட்ரஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னோட VMware, என்னோட லேப்ல வந்து VMware இருக்கு, விர்ச்சுவல். ஓகேவா? விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. ஸோ அதோட அட்ரஸ் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ என் சிஸ்டம்ல மேபி வந்து நான் அங்கே இருக்கிற சிஸ்டம்ல VMwareல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்காது, லேனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது பேசிக் அட்ரஸ் கிடைக்கும். இதுவே வந்து எனக்கு இதில் என் சிஸ்டமில் கனெக்ட் இருக்க எல்லா அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சோம்னா சிஸ்டத்தில் இது வரைக்கும் எக்ஸிட் ஆயிருக்க எல்லா கமாண்ட்ஸோட அதோட ஐபி அட்ரஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஓகேவா?
இந்த ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணுவாங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த அட்ரஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பிக். இதில் வந்து நம்மளோட இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் www.google.com போகிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நம்ம இது என்ன ஆகும் அப்படின்னா சர்வர். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா கூகுள் சர்வர் ஆக்சஸ் பண்ணும் டைரக்டா. ஓகேவா? இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கூகுள் சர்வரை டைரக்டா ஆக்சஸ் பண்ணும். ஒரு 4 ரெக்வஸ்ட் தரும். ஓகேவா? அந்த 4 ரெக்வஸ்ட்ல நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ல ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இதுல செக் பண்ணும். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் போயிருக்கு. அது வந்து 23 மைக்ரோ செகண்ட்ல வந்திருக்கு. செகண்ட் 32ல வந்திருக்கு. ஃபோர்த்து 24ல வந்திருக்கு. ஃபிஃப்த்து அதே மாதிரி 24ல வந்திருக்கு. ஓகேவா? மேக்ஸிமமா மினிமமா எனக்கு 23 செகண்ட்ஸ்லயும் மேக்ஸிமமா 32 செகண்ட்ஸ்லயும் ஆவரேஜா 22. இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 25 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு அதுல இருந்து ரெக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கமெண்ட்ஸை டைப் பண்ணி போட்டோம்னாலே அந்த கமெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ். இதுல இந்த நெட்வொர்க் தான் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை போட்டு காமிச்சிட்டேன். எல்லா சிஸ்டத்துலயுமே இது வரும். ஓகேவா? ஓகே தானே? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் இங்கே ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி அதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையுமே போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ரன் மட்டும் தான் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி ரன் ஆகுது, எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு. நீ அந்த டவுட். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். ஓகேவா? அண்ட் தென் உங்களோட கோடு முக்கியம் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஜாவாவில் ஸ்ட்ரக்சராக கோடு எழுதலை அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக எரர் தான் வரும். இது நோட் பேடில் சேம் இதே மாதிரி டைப் பண்ணி நோட் பேடில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணால் கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகேவா? இந்த கோடை நான் சென்ட் பண்ணுறேன், இதே கோடை. ஸோ இதே மாதிரி ரன் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்னா இதில் வந்து செகண்ட். ஓகேவா? செகண்ட்னா இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? write a http web client program to download a web page using TCP socket. ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து நம்ம இமேஜ் வந்து சர்வர் கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து சர்வர் கிளைண்ட்டுன்னு 2 இருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் என்னோட சர்வர். இந்த சர்வரில் வந்து நான் ஒரு இமேஜ் வச்சுருப்பேன். இந்த இமேஜை வந்து என்னோட இமேஜ் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இந்த இமேஜை நான் வந்து கிளைண்ட் வந்து அந்த இமேஜை கேட்பாங்க. அந்த இமேஜை நான் உங்கள் கிளைண்ட் சர்வர்கிட்ட இருந்து நான் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே கேட்குறேன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த இமேஜை ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்குறேன். சர்வர் வந்து அந்த இமேஜை இதுதான் என்னோட ஆக்சுவல் இமேஜ். ஓகேவா? இதுதான் என்னோட ஆக்சுவல் இமேஜ். இந்த இமேஜை வந்து நான் இந்த இடத்துல கிளைண்ட்டுக்கு இருந்து வாங்க போறேன். ஓகேவா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு இந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணா அதோட ஃபைல் பார்ட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? எனக்கு ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜாவா சி போட்டு என்னோட கிளாஸ் ஃபைலை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால திரும்பி நான் அதை ரன் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் அதை ரன் பண்ணல. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக ஜாவா அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் நேம் தான் போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட கிளாஸ் ஃபைல் இருக்குது. அதனால் நான் வந்து ஜாவாசி .java இப்படி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி கிளாஸ் நேம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட கிளாஸ் நேம் இருக்கும். அதனால தான் நான் எதையுமே டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக போட்டுருவேன். ஓகேவா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட்டை ரன் பண்ணக்கூடாது, சர்வரை தான் ரன் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு கிளைண்ட் ரன்னே ஆகும். இல்லைன்னா கிளைண்ட் ரன்னே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜாவா கிளைண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு எரர் தான் வரும்.
ஏன்னா நான் சர்வரை ரன் பண்ணா மட்டும்தான் கிளைண்ட் எனக்கு ரன்னே ஆகும், இல்லைன்னா ரன்னே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்து சர்வர் ரன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு சர்வர் ரன் ஆகுதா, சர்வர் வெயிட்டிங் ஃபார் இமேஜின் இருக்கா. ஸோ இதே இடத்துல நம்மளால கிளைண்ட்டையும் ரன் பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு டெர்மினலை ஓப்பன் பண்ணும். சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் போயிட்டு அகெயின் ஒரு சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னா அதே ப்ரோக்ராம் அதே ஃபைல் பாத்தில் நம்மளுக்கு இன்னொன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜாவா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல். இங்கே என்ன காட்டுது, எனக்கு சர்வர் வெயிட்டிங் ஃபார் இமேஜின்னு இருக்கா. இந்த இடத்துல ஜாவா என்னோட கிளைண்ட்டா. ஸோ கிளைண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் அடித்தோடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா. எனக்கு அந்த இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கிளைண்ட் இஸ் ரன்னிங், ரீடிங் இமேஜ் ஃப்ரம் டெஸ்க், சென்டிங் இமேஜ் டு சர்வர், இமேஜ் சென்டடா. ஸோ இந்த இமேஜ் எனக்கு சென்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி அந்த இமேஜை வாங்கி திரும்ப வந்து கிளைண்ட்டுக்கே கொடுத்துரும். ஓகேவா? அந்த இமேஜோட சைஸ் எனக்கு 42 KB. ஸோ அந்த இமேஜ் முதல் கொண்டு எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா கிளைண்ட் வந்து ஒரு இமேஜை சென்ட் பண்ணி அந்த சர்வர் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப அதை வந்து ஓப்பன் பண்ணி கிளைண்ட்டுக்கே கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதில் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கொடுக்குறோம்ல, கொடுக்கும்போது அந்த இமேஜை ரீட் பண்ணி அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே தானே? ஓகே அப்படின்னா ஒரு ஹேண்ட் ரைஸ். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தோம் அப்படின்னம்னா அந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன்னா தேர்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? தேர்டில் ஏ. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஒன் வே கம்யூனிகேஷன். ஓகேவா? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் நான் டெர்மினல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் செகண்டு, ஸோ உள்ளே போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணால் எனக்கு அதே ஃபைல் பார்த்துல ஓப்பன் ஆயிரும். இப்போ அதே மாதிரி ஜாவா என்கிட்ட கிளாஸ் ஃபைல் இருக்கு, அதனால நான் அதை ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்கோ சர்வர், எப்பவும் போல நம்ம சர்வர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும், அதனால எக்கோ சர்வர். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கிளைண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிடி ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் டாட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் ஃபைலுக்கு போகும் இது. ஓகேவா? இப்போ எனக்கு ப்ரீவியஸ் ஃபைலுக்கு போயிருக்கா. ப்ரோக்ராமிங் ஒன்ல ப்ரீவியஸ் ஃபைல் போயிடுச்சு. இப்போ சிடினா ரீடைரக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரோக்ராம் என்னோட -2வா. ஸோ இப்போ என்ன இருக்கு, எனக்கு ப்ரோக்ராமிங் ஃபைல்குள்ளே வந்துருச்சா. சேம் பார்த்து இங்கேயும் இருக்கா. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமிங்லேருந்து ஒன்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சிடினா அடுத்தது போகிறேன், ப்ரோக்ராமிங் 2 வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், எனக்கு கிளைண்ட்டை ரன் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே கிளைண்ட்டை ரன் பண்ணணும் நான். ஸோ இங்கே எனக்கு சர்வர் ரன் ஆகுது. இப்போ இங்கே நான் கிளைண்ட்டை ரன் பண்ண போகிறேன். ஜாவா எக்கோ கிளைண்ட். ஓகேவா? ஸோ இங்கே கிளைண்ட்டை ரன் பண்ண அப்படின்னோனையும் கனெக்ட் டு த சர்வர் அப்படின்னு காட்டிட்டா. இங்கே வந்து கிளைண்ட் கனெக்ட்னு காட்டிடுச்சா. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா நான் ரன் பண்ணனையும் இந்த கிளைண்ட் வந்து சர்வர் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது ஒன் வே கம்யூனிகேஷன் சொன்னா, அதனால கிளைண்ட்ல இருந்து நான் ஹாய்னு அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு சர்வர் அதை ரிசீவ் பண்ணி சேம் மெசேஜ் எனக்கு திரும்ப கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. ஸோ நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு சர்வர் அதை ரிசீவ் பண்ணி அதே மெசேஜை ரிட்டன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னா எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ரெண்டு பக்கமுமே இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிடும். இது ஏன் எக்ஸிட் கொடுத்தோன்னே எனக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்ம கோட் எழுதியிருக்கோம். ஓகேவா? இங்கே தெரியுதா இந்த இடத்துல எப்போ வந்து எக்ஸிட்டுங்கிற வார்த்தை இருக்கோ அப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்னோட சர்வரை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வேற ஏதாச்சும் கீவேர்டு மாற்றிட்டோம்னா அந்த கீவேர்டு கொடுக்கும்போது எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது புரியுதா எல்லாத்துக்கும்?
இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு ப்ரோக்ராம், இது வந்து 2-way கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் 3 இதில் வந்து ஜாவா ஃபஸ்ட்டு சர்வர் தான் எப்பவுமே ரன் பண்ணும், சேட் சர்வர். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அகைன் மறுபடியும் இன்னொரு சிஎம்டி. ஸோ இதில் வந்து நம்ம கிளைண்ட்டை ரன் பண்ணோம், ஜாவா சேட் கிளைண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேர்த்து கூடயும் நம்ம சேட் பண்ணிக்கலாம். ஸோ 2-way கம்யூனிகேஷன்னா இங்கிருந்து இங்கேயும் மெசேஜ் பண்ணுவோம், இங்கிருந்து இங்கேயும் நம்மளால மெசேஜ் பண்ண முடியும். நான் இங்கே ஹாய்னு அனுப்புகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஹாய்னு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் சர்வராக நான் வந்து இந்த சர்வர்கிட்ட இருந்து நான் வந்து மெசேஜ் வந்து கொடுக்கணும். ஹலோ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஹலோ இங்கே எனக்கு வந்துடும். ஓகேவா? புரியுதா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 1-way கம்யூனிகேஷன், செகண்டில் வந்து 2-way. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் கிளைண்ட்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், சர்வர் ரிசீவ் பண்ணி அதே மெசேஜை எனக்கு திரும்ப கொடுத்துச்சு. செகண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளைண்ட்கிட்ட இருந்து மெசேஜ் அனுப்புகிறேன், மெசேஜை ரிசீவ் பண்ணி ஷோ பண்ணிச்சு. அண்ட் தென் கீழே என்னால் சர்வராக என்னாலே நான் வந்து தனியாக மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து 2-way கம்யூனிகேஷன் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th ப்ரோக்ராம். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா? என்கிட்ட இப்போ சோர்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை காப்பி பண்ணி இதே ஃபைல் டைரக்டரியில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட 4th ப்ரோக்ராம். ஓகேவா? 4த்னா 3rd சி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜாவா ஃபைல் சர்வர். எப்பவும் போல் நம்ம சர்வர் தான் ரன் பண்ணணும். சர்வரை ரன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, ஜாவா ஃபைல் கிளைண்ட். ஓகேவா? ஸோ ஃபைல் கிளைண்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த சோர்ஸ் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இதே நான் இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஃபைல் ரிசீவ் ஆகி இந்த இடத்துல கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகி ரிசீவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த சோர்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த சர்வர் கிட்ட இந்த ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை சென்ட் பண்ணி இங்கே நம்ம ரிசீவ் பண்ணி அதை ஒரு காப்பி எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைக் எப்படின்னா, ஸோ அதோட கோட் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது நம்மளோட சர்வர். ஓகேவா? இதில் வந்து source.pdf அப்படின்னு நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கிளைண்ட் வந்து அதை ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு அதுலேருந்து ஒரு காப்பி வேணும். என்னவா வேணும் அப்படின்னா, சோர்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுருக்கேன். இப்பயே இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல என்னால் நேம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சோர்ஸ் காப்பின்னு இல்லாமல் இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைலில் வந்து இந்த சோர்ஸ் ஃபைல். ஓகேவா? இந்த சோர்ஸ் ஃபைல் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்குல்ல இந்த சோர்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ எந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபைலை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நேம் ஏதாச்சும் மாற்றி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு அது எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நேம் கரெக்டாக கொடுங்க. இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறது சோர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். உங்களோட மேனுவல்லையும் அப்படி தான் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபைல் நேமையும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாமா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கிளைண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஐபி அட்ரஸை சென்ட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட அடுத்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கா? ஸோ இதை தான் நம்ம மேட்ச் பண்ணி எடுக்க போறோம். இதுல இருக்கிறதா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுல இருக்கிறத மேட்ச் பண்ணி நம்ம எடுக்க போறோம். லைக் இது ஃபோர்த் ப்ரோக்ராம். ஓகேவா? ஃபோர்த் ப்ரோக்ராம் என்னன்னா டொமைன் நேம்ல இருக்க ஐபி அட்ரஸ் எடுக்கிறது. ஓகேவா? மாற்றி சொல்லிட்டு ஃபோர்த் ப்ரோக்ராம்ல டொமைன் நேம்ல இருக்கிற ஐபி அட்ரஸ். ஓகேவா? இதுல இருக்கிற நேம் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா எப்பவும் போல கனெக்ஷனை க்ளோஸ் பண்றேன். சிஎம்டி எப்பவும் போல நெக்ஸ்ட் வந்து ஜாவா யூடிபி டிஎன்எஸ் சர்வர். ஸோ நம்மளுக்கு சர்வர் இப்போ ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் கிளைண்ட் ஓப்பன் பண்ணும், கிளைண்ட்டை ரன் பண்ணும். ஜாவா யூடிபி டிஎன்எஸ் கிளைண்ட். ஸோ ஸ்பெல்லிங் தப்பு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஸ்பெல்லிங் தப்புனா இந்த மாதிரி தான் எரர் வரும். யூடிபி டிஎன்எஸ் கிளைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணுவாங்க? லைக் ஓகே. ஸோ இப்போ என்ன கிளையண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்புண்ணா. ஓகே ஓகே. நெட்டுன்னு போட்டேன், இஎன்டிக்கு பதிலாக என்இடின்னு போட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிருக்க நேம் வந்து ஜிமெயில். ஓகேவா? gmail.com அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட ஹோஸ்ட் நேம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போவே வந்து அகைன் மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிமெயிலுக்கு பதிலாக google.com அப்படின்னு கொடுத்தோன்னா அதோட ஐபி அட்ரஸ் எனக்கு கிடைக்காது. ஏன்னா அப்படின்னா மேபி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோனோ எனக்கு அதே தான் வரும். இந்த இடத்துல நான் கூகுள் கொடுக்கல, ஸோ அதனால எனக்கு கூகுள் வராது. இதே எனக்கு யாஹூ வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் ரன் பண்ணி யாஹூ கொடுக்குறேன், yahoo.com. ஸோ அதோட ஐபி அட்ரஸ் வரும். ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டத்தையுமே ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி அந்த அரே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேட்ச் பண்ணுறோம் சர்வர். ஓகேவா? ஸோ இங்கே கிளைண்ட்லேருந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரேவோட மேட்ச் பண்ணி இஃப் இன்கேஸ் அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான எக்ஸிட் உண்டான ஐபி அட்ரஸ் காட்டுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஹோஸ்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெசேஜ் காட்டுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதில் இல்லாத ஒன்று கொடுத்தோம்னா ஹோஸ்ட் நாட் ஃபவுண்ட் காட்டும், இருக்கிறத கொடுத்தோம்னா அதோட ஐபி அட்ரஸ் காட்டும். ஓகேவா? புரியுதா? இதுதான் உங்களோட எக்ஸிட்டிங் ப்ரோக்ராம்க்கு தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்னா 5A. ஓகேவா? இதில் தான் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்து நம்மளோட மேக் அட்ரஸை வாங்குறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம சர்வர் தான் ரன் பண்ணோம். ஜாவா ஏஆர்பி சர்வர். ஓகேவா? இப்போ சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. சிஎம்டி ஜாவா ஏஆர்பி கிளைண்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் கேட்கும். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸில் வந்து 9192.168.1.1. ஓகேவா? இங்கே நம்பர் இருக்கலாம், சாரி நம்பரில் காப்பி 198.168.1.1. ஸோ இது வந்து எல்லா ரவுட்டரும் வீட்டில் வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ரவுட்டருக்கும் காமன் அட்ரஸ் இதுதான். ஓகேவா? இந்த அட்ரஸை வந்து நான் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா லைக் ஐபி அட்ரஸ் ரிசீவ் ஆகலன்னு வருது. அகைன் ரன் பண்ணுவோம்.
IP address 198.92 192.168.1.1. இப்போ எனக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இது 192. ஓகே, 198 இல்லை, 192. இதுதான் காமன் அட்ரஸ். ஓகேவா? இது எல்லா ரவுட்டருக்குமே இதில் இருக்க ஒரு காமன் அட்ரஸ். அந்த அட்ரஸ் போடும்போது எனக்கு அதோட ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னா தான் மேக் அட்ரஸ் அர்த்தம். ஓகேவா? இந்த மேக் அட்ரஸும் எனக்கு கிடைச்சிருச்சா இங்க? புரியுதா? ஐபி அட்ரஸ்ல இருந்து ஐபி அட்ரஸ் கொடுத்து மேக் அட்ரஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ வந்து காலேஜ்ல வந்து லேன் தான் இருக்கும். சார்ட்ட கேட்டா தெரியும். லேனோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லிடுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th ப்ரோக்ராமு. ஸோ இது வந்து அதே 5th பி. ஓகேவா? ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி மேக் அட்ரஸை வச்சு ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா சிஎம்டி எப்பவும் போல் ஜாவா நம்மளுக்கு வந்து சர்வர் தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும். சர்வர். ஸோ சர்வர் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேக் அட்ரஸ் வந்து கேட்குது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருந்தோம்ல. ஸோ மேக் அட்ரஸ் லைக் எப்படி இருக்குன்னா 3C-82-0A-23-D2. இது வந்து என்னோட மேக் அட்ரஸ். ஓகேவா? இந்த மேக் அட்ரஸ் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கெட் பண்றேன்னா, ஸோ முன்னாடி நான் என்ன பண்ணேன்? என்னோட ஐபி அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸை கெட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட மேக் அட்ரஸை வச்சு ஐபி அட்ரஸை கெட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ என்னோட சிஸ்டத்தில் என்னென்ன ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறக்கு அந்த ஐபி கான்ஃபிக்னு ஒன்று பார்த்தோம்ல, ஐபி கான்ஃபிக்/ஆல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்துருச்சா? இந்த பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கா? இந்த பிசிக்கல் அட்ரஸ் எல்லாமே எனக்கு மேக் அட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து இந்த சர்வர்ன்னு இருக்கா, இந்த மாதிரி நம்பர் இருக்கா, இதெல்லாமே எனக்கு ஐபி அட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். இதுல என்னோட பிசிக்கல் அட்ரஸ் இது. ஓகேவா? இதை நான் கொடுக்கும்போது என்னோட ஐபி அட்ரஸ் என்னால இதுல இருந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுல இருக்கிறது எல்லாமே என்னோட சிஸ்டத்துல எக்ஸிட் ஆயிருக்க அட்ரஸஸ். ஓகேவா? ஸோ இதுல எங்கெங்கெல்லாம் இது என்னோட மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இதுல ஐபி அட்ரஸ் இருந்தா எனக்கு வரும், இல்லைன்னா எனக்கு கிடைக்காது. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த 6th இருந்து 8 வரைக்கும் ஃபுல்லா லினக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஓகே, லினக்ஸ்ல வந்து 6th வந்து ஒரு மல்டிபிள் டிராஃபிக்கை வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் 6th ஒன்று. 7th ஒன் வந்து டிசிபி அதுக்கப்புறம் யூடிபியும் கம்பேர் பண்ணி ரியல் வேர்ல்ட் டிராஃபிக்கை வந்து எப்படி வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான கான்செப்ட். 8th ஒன் வந்து ரவுட்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷனை நெய்பர் ரவுட்டர் பக்கத்தால இருக்கிற ரவுட்டர் டு ரவுட்டர் எப்படி ஷேர் பண்றது, அதுவும் வந்து ஈஸியான பாத்துல, சின்ன பாத்துல எப்படி அதை ஃபைன் பண்ணி நெய்பருக்கு எப்படி ஷேர் பண்றது அப்படிங்கிறது 8A. ஓகேவா? 8B என்ன அப்படின்னா அதே ரவுட்டர்ல எங்க ரவுட்டர் இருந்தாலும் ஃபுல் நெட்வொர்க்குக்கே நம்மளால எப்படி வந்து டேட்டாவை ஷேர் பண்றது அப்படிங்கிறது வந்து 8th பி. ஓகேவா? 9th ஒன் வந்து எரர் கரெக்ஷன். ஓகேவா? எரர் கரெக்ஷன் அது வந்து சி ப்ரோக்ராம். ஓகேவா? சி ப்ரோக்ராம் வந்து ஸோ லைக் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? சி ப்ரோக்ராம் இங்கே எழுதியிருக்கேன். சி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா விஎஸ் கோட்ல ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸோ கூகுளில்
அதுக்கு வந்து என்ன டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னா ஜிசிசி கம்பைலர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த ஜிசிசி கம்பைலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். இதில் டவுன்லோட் ஆப்ஷன் ஜிசிசி மின் 64 டவுன்லோட் இருக்கா. ஸோ இதில் போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் நம்ம ஜாவா எப்படி பண்ணோம்னோ அதே மாதிரி ஃபைல் பார்த்து இதில் செட் பண்ணணும். எனக்கு இது டவுன்லோட் ஆகட்டும், அதுக்குள்ளே நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அது இருக்கிறதுனால நான் அதை ரன் பண்ணுறேன். VS Code ரன் பண்ணுறேன். VS Code அப்படின்னா VS Code ரன் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த பாத்து வேணும், இருந்தாலே ரன்னே ஆகும். ஸோ ரன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ண வந்துச்சு. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு 7 பிட் கோடை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதை வந்து எனக்கு 11 பிட் கோடை அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன் அது கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, நெட்வொர்க்கில் டேட்டாவை பாஸ் பண்ணும்போது 11 பிட் தான் மேக்ஸிமம். ஓகேவா? ஒரு டேட்டாவை வந்து அது ஸ்டோர் பண்ணது அப்படின்னா 11 பிட்டாக ஸ்டோர் பண்ணும். இஃப் இன்கேஸ் நம்ம 7 பிட் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஆனால் இஃப் இன்கேஸ் எங்கேயாச்சும் எரர் வந்துருச்சு அப்படின்னா அதனால அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 7-ஐ 11-ஆ கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 7 பிட் கொடுக்க போகிறேன். பிட்ஸ்னா 0s and 1s. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 101010 ஓகேவா? 7 பிட் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது எனக்கு 11 பிட் கோடாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ அதே கோடு கரெக்டானு செக் பண்ணுறேன். 101010 ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ண, there is no error in received code word. ஓகேவா? ஸோ இந்த கோட் வேர்டில் இந்த கோட் வேர்டு கரெக்ட் அப்படின்னு வருது. இது டைரக்டா இதுல செக் பண்ணாது. இப்போ நான் இதை கொடுத்தனே இது என்ன இருக்குன்னா 11 பிட் கோடா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்டோர் ஆயிருக்கு. மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா செக் பண்றேன், அதை கிராஸ் செக் பண்றேன். செக் பண்ணனே எனக்கு கரெக்ட்னு தான் காட்டுது. ஓகேவா? 1 செகண்ட் மறுபடியும் நான் ரன் பண்றேன். ஸோ மறுபடியும் எனக்கு அந்த 7 பிட் கோட் கேட்குது. 101010. ஸோ அதே மாதிரி எனக்கு கோட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா 10101110 மாற்றி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, there are 2 more errors received. ஸோ எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுதா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 7 பிட் கூட 11 பிட்டாக கன்வெர்ட் பண்ணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணும்போது 11 பிட்டாக தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் 11 பிட்டாக ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதை கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இஃப் இன்கேஸ் ஸ்டோர் பண்ணும் போது ஏதாச்சும் நம்மளுக்கு எரர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது 11 பிட்டா நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ரியல் வேர்ல்ட் நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து ப்ரோட்டோகால் மூலயமா எப்படி வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டோகால்னா டிபிசி, யூடிபி. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோகால் மூலயமா எப்படி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேவா? 10th ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த 10.8.7.6 இதெல்லாமே வந்து லினக்ஸில் போடுறது. ஓகேவா? ஸோ லினக்ஸ் வந்து என் சிஸ்டத்தில் இல்லை. ஸோ அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்லலை. ஸோ என்னால் முடிஞ்சதை ஸோ இந்த 5 to எத்தனை ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருக்கேன், 1 to 5 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 9th ஒன் சொல்லியிருக்கேன். ஓகேவா? 10ல் 6 சொல்லியிருக்கேன். புரிஞ்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொன்னது எல்லாம்? எவ்ரிஒன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணுங்களேன். 50 ஒரு மணி நேரமாக கத்திட்டு இருக்கேன். சரி, ஓகே. நாளைக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா எப்படி ரன் பண்றது அப்படின்னு வந்து கத்துக்கிட்டோம்ல இதுலேருந்து. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 வந்துச்சு அப்படின்னா நான் அந்த கோட் சென்ட் பண்றேன். ஓகேவா? லேப் மேனுவலில் இருக்கிற கோட் வந்து கரெக்டு தான்.
அலைன்மெண்ட் மட்டும் மாறி மாறி இருக்கு. ஒரே ஒரே லைன்ல வந்து 2 லைன் உண்டான கோடெல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி போட்டா வராது. நான் அப்படியே இந்த ஃபைல் அப்படியே எல்லாத்துக்குமே சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல்ல இருக்கிற கோடை வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி அதுல இருக்கிறத அதே செக்ஷன் ரைட் பண்ணி கண்டிப்பா கோடு ரன் ஆயிரும். ஓகேவா? எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்து கோட் அப்படியே ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துருங்க லேப் அன்னைக்கு. சரி, ஓகே. அப்புறம் வந்து இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து யூடியூப்ல வந்து நம்ம அகாடமி யூடியூப்ல இருந்து வந்துடும். ஓகே. நான் பரத் பாலாஜிக்கு சென்ட் பண்றேன். அவங்க எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவோம். கேர்ள்ஸ்ல வந்து திவ்ய தர்ஷினிக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு லைக் எல்லாம் போட்டு பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்க்குறவங்க வந்து இதையும் சேர்த்து போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு தெரியலையே. அதுக்கு வந்து ரன் பண்ணணும். தர்ஷினி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேவா? அது அல்காரிதம் தானே தான் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுக்கு வந்து லினக்ஸ் வேணும். என்கிட்ட லினக்ஸ் இல்லை. நான் லினக்ஸ் டவுன்லோட் பண்ணேன். எப்படின்னா இந்த விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸ்னு ஒன்று டவுன்லோட் பண்ணேன். தான் இங்கே இருக்கு பாருங்க. விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸ்னு ஒன்று டவுன்லோட் பண்ணேன். பட் ஆனால் இது எனக்கு ஒர்க் ஆகலை. அது ஒன்றும் நான் ஒர்க் ஆகலை. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். லினக்ஸ்குள்ள அதுக்குள்ள எப்படி வந்து ஒர்க் பண்றது அப்படின்னு எனக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் ஆகலை. நான் வேணா நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள ட்ரை பண்ணி சொன்னேன். ஸோ சி எப்படி வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பைலர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கால் இதே இடத்துல வந்து ஸோ இந்த டவுன்லோட்ஸ்லேயே இங்கேயே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே அது எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல பின் ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த பின் ஃபைலோட பாத்தை காப்பி பண்ணி எப்பவும் போல அந்த எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ல அதில் போய் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ சி இப்படிதான் ரன் பண்ணும். கம்பைலர் நேம் வந்து ஜிசிசி. ஓகேவா? ஜிசிசி கம்பைலர். ஜாவா ரன் பண்ணோம் அப்படின்னா ஜாவா ஜேடிகே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரக்கல் ஜாவா அதில் வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதில் போயிட்டு ஆரக்கல் ஜாவா அந்த வெப்சைட்ல போனால் மட்டும்தான் வரும். மோஸ்ட்லி அதர் வெப்சைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பே பண்ண சொல்லி காட்டும். அப்படி இல்லைன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஓகேவா? அதெல்லாம் அவசியமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ அதனால இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பரத் பாலாஜிக்கு ஷேர் பண்ணுறேன். அவன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸ் வந்து புரிஞ்சா உங்களுக்கு நான் நடத்தினது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் போட்டிங்கன்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு போட்டுட்டு லெஃப்ட் ஆகிக்கோங்க. இன்னையோட அவ்வளோதான் கிளாஸ். ஏதாச்சும் டவுட்னா கேட்கலாம். நான் மார்க் கேட்கல, கமெண்ட் கேட்குறேன். கமெண்ட் பரவாயில்ல. மார்க் தான் கேட்குறேன். It is also comment now. கமெண்ட்ஸ் சரி, ஓகே. அதர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாப்பி அபவுட் இட். அவ்வளோதானே? 2 பேர் தானே மிச்சவங்க? ஸோ டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைப் பண்ணுங்க. ஜாவா எதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஆரக்கல் ஜாவான்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஆரக்கல் ஜாவான்னு டைப் பண்ணோம்னா ஜாவா சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட் இருக்கு.
இதுல டவுன்லோட் ஜாவான்னு இங்க ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிட்ட அப்படின்னா இந்த மாதிரி வெர்ஷன் காட்டும். 22, 24, 21 அந்த மாதிரி காட்டும். ஓகேவா? 24 டவுன்லோட் பண்ணா யூஸ் ஆகாது. 24 தான் டவுன்லோட் பண்ணும். ஸோ 24ல நம்மளுக்கு விண்டோஸ். ஓகேவா? ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோ. விண்டோஸ்ல இன்ஸ்டாலர். ஓகேவா? இதை கிளிக் பண்ண அப்படின்னா exe ஃபைலை கிளிக் பண்ணிக்கோ. இதை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இங்கே ஸோ இதை டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே. அதர்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகிக்கலாம். அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சு. ஏதாச்சும் டவுட்னா கேட்கலாம்.